அது நம்மூரை போல வருமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெகா ஜூட் பேக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்களன்னா மறுபடியும் பம்பு செட்டு குளிக்க போகிறோம். பம்பு செட்டு மோகம் பார்த்திங்கன்னா எங்களை விடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பையில் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் ஒரு இடத்துல போய் குளித்தோம். அது பார்த்திங்கன்னா ஏரி பக்கத்தில் வரும். இது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்குது. பாப்பாவும் வராங்க. ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஷாம்பு இதெல்லாம் எடுத்துன்னு போகிறோம் குளிக்கிறதுக்கு. வாங்க நீங்களும் எங்களோட அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, சரிங்களா? கிராமத்து வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரியான வெயில். ஒரு 4 மணிக்கு வரேன்னு சொன்னால் இல்லை நீங்கள் இப்பயே கிளம்பி வா, வெயிலில் குளிச்சாதான் சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லி வச்சுருந்தேன், தண்ணி போனால் கூப்பிடுமா, ஃபோன் பண்ணுமா அப்படின்னு. இல்லைன்னா வீட்டிலே தான் இருப்போம். இங்கே பாருங்கள், எருக்கம் செடியில் இப்படி டப்புன்னு வெடிஞ்சிச்சுன்னா பாசா பெய்யல பாருங்க. பாசா பெய்யல, இப்படி தான் பார்ப்போம். பாஸ் வா, அதெல்லாம் பெருசு இல்லை பப்பு, நல்லா படிக்கிறது தான் பெருசு. வா, இறங்கிட்டு காமிக்கிற முள்ளாக இருக்குது. வா வா, சும்மா பயப்படக்கூடாது எல்லாத்துக்கும். வந்துட்டோம். ட்ரெஸ்ஸு எடுத்துன்னு வந்துருக்குறோம். ட்ரெஸ்ஸு மேகாவுக்கு ட்ரெஸ்ஸு, டவலு நல்ல பச்சையாக இருக்கம்மா பிள்ளை இதில். இப்போ தான் அறுத்துருக்காங்க போகுது. மேகா மேலே ஏறு, வரப்புக்கு ஏறுவா. நீளுங்க, இப்படி இறங்க பாப்பா. வா, நல்லா டக்கு மாதிரி நடந்து வந்து இந்த தோட்டலையம்மா அங்கே கூட போட்டு இங்கே வந்து போட்டுக்கிறாங்க. வா மேகா வா. வா மேகா ஓடியா, ஃபாஸ்ட்டாக நடுமா. வா இப்படி இறங்கு. நாத்தாங்க தண்ணியெல்லாம் விட மாட்டாங்க மேகா. வீடு என்ன இப்போ தண்ணியே வரலையாம்மா? உள்ளே போகுது, அந்த தொட்டிக்கு போகுது இல்லை, அங்கே பாருங்களா? எங்க அங்கே அது ரவுண்ட் தொட்டி ஒன்று இருக்கு, அது தண்ணி போகுமா? அது ரொம்ப பழைய தண்ணி. அங்கே தண்ணி கீழே நல்லா இருக்குதா? பில்லா இருக்குதா? நல்லா இருக்குதா பாருங்க. வா அங்கே போமா, அங்கே போகலாம். நல்லா சில்லுன்னு இருக்கு தண்ணி. இது நகலாம், அங்கே வெயில் ஆகும். போகலாம், அங்கே போடி. இது கால் கழுவிட்டு இது யாரு? பால் கார் இதாம்மா, இதை வித்துட்டாங்களா? அது போலாமா? வா, தண்ணி வர எடுத்து. ஏய் மேகா, அம்மா பின்னாடியே வா. வா சீக்கிரம். நான் போகிறேன், வந்தா வரக்கிட்ட. வா வா, விட்டு வரதானே, வா. நீ மட்டும் தனியாம்மா மேய்க்கிறேன். இதோ சரளாக்கா வந்துருக்குதே. நட மேகா, டக்கு மாதிரி வருமே, அது மாதிரி நடந்து வருது. ஐயோ வாத்து நாத்தடிக்குதே, டக்கு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடுது.
இங்க வாயா மேகா, அழகா இருக்கு. அழகா இருக்கு பாரு இங்க தண்ணி. இங்க இருந்து அங்க போகுது பாரு காவா. போதும் குளிச்சது மேகா. செம்ம அழகா இருக்கு. கேளு ஒன்று வந்தாருண்ணா. அங்கே பாருங்க கொய்யாக்கா சுடுறாரு ஆளு. மேகா குளிச்சு சோப்பெல்லாம் போகுது. ஆயா இப்போ தானே மொண்டு இருக்காங்க. ஐயோ இப்போ நவுத்தி கூட என்றாலும் அது நம்மோரை போல வருமா? நல்லா குளிச்சுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் 3 o'clock மாதிரி வந்தோம். இப்போ 4 மணி ஆயிடுச்சு. 1 hour தண்ணியிலேயே தத்தளிச்சுன்னு இருக்கிறோம். ஒரு மாடு வேற ஏரியிலேயே போயிடுச்சு பாவம். செம்ம அப்படிங்க தண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சிறுவாணி தண்ணி மாதிரி தான். நான்லாம் இந்த தண்ணியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்படியாப்பா, துணியெல்லாம் துவைச்சிருக்கோம். இங்கே பாருங்க, போகும்போது அலசி எடுத்துட்டு போகணும். ஆடி ஏறி போயிடுச்சு பெல்டே. மேகா ஆயா வேலையாக இருக்காங்க வீடு. அவன் தான் ரொம்ப நேரமாக குளித்தோம். பார்த்தீங்கன்னா அமைதியார் ஃபோனில் ஐயோ ஃபோனெல்லாம் தண்ணி போயிடுச்சு. வேறு காலை போட்டு அடிச்சின்னு இருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம். கடைசியாக ஒரு வீடியோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சைடு சன்னில் உட்காந்துட்ருக்கோம். எல்லாம் அழகாக ரெஃப்ளெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே மட்டும் தான் ரொம்ப சுத்தமான தண்ணி. இதை எல்லாரும் தாகமாக இருக்கிறப்ப இந்த தண்ணியை குடிக்க யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணி. ஆமாங்க, அதை சொல்ல எங்கள் மம்மி மறந்துட்டாங்க. நான் சொன்ன பிறகு அதை சொல்ல மம்மி மறந்துட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் தோப்பில் அறுத்துட்டு வந்து கொய்யாப்பழம் 2 கொடுத்துட்டு போனார் எங்களுக்கு. சாப்பிடுங்க அந்த மாதிரி. ஒன்று சாப்பிட்டுட்டாங்க, ஒன்று இருக்கு. சர்க்கமே எகிரி குச்சி ஸ்விம்மிங் பண்ணுறேன். இப்போயும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து கேமராவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜம்ப் பண்ணி குளிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா 3 நாள் வீடியோ வந்து லிங்க் பண்ணி தான் எடுத்திருப்பேன். பம்பு செட்டில் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதாவது ஈவினிங் எங்கள் வீட்டுக்கார் வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா மேகவிக்கா ரொம்ப நாளாக இந்த நுங்கு கேட்டுட்டு இருந்தா. அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் யாரோ வெட்டினாங்களாம். அது யாருன்னு தெரியல. ஃப்ரெண்டுன்னு சொன்னார். ஒரு குலம் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பப்பாளி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் இதெல்லாம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள், அதாவது 3 days vlogன்னு சொன்னால, மறுநாள் பார்த்திங்கன்னா நாங்கள் இத்தனை நாள் இருந்ததுக்காக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க. பாப்பாவுக்கும் எனக்கும். அதுக்கு அதாவது நியர்பைலேயே டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஒரு எட்டு போய் எப்படி தான் இருக்குன்னு டிமார்ட் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. சரி அதனால் பார்த்துட்டு வரலான்னு போனோம்.
ஓரளவுக்கு பரவாயில்ல விலை. ஆனால் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா விலையை கம்மி பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தேடி தேடி எடுத்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிமார்ட்டில் வாங்கின பொருள்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் வாங்கலை. இந்த தாமரை விதை மக்கானான்னு சொல்லுவாங்களே, அது 100 கிராம் 100 ரூபா. அது வாங்கிட்டு வந்தேன். சரி மேகவிக்காக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி தரலான்னு. இது ஒரு 116 கிராம் இருக்கிறதுனால அதுக்கான ரேட்டை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 100 ருபீஸ்க்கும். அப்புறம் இந்த பவுல் பாப்பா கேட்டா ஃப்ரூட்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, அதனால் இது ஒன்றுத்துடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 56 ரூபா. இந்த மாதிரி 2 கலர் எடுத்தேன் நான். ஆஷ் கலர் ஒன்று, லைட் பாட்டில் க்ரீன் மாதிரி ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கர்ச்சீஃப் தான். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது சம்மருக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி டைப்பில் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விலை கம்மி தாங்க. 29 ருபீஸ், அதாவது 26 ரூபா. 26 ரூபாவோ 36 ரூபான்னு தெரியல. 4 பீஸ் இருந்துச்சு இதில். இன்னொரு ஆஷ் கலர், பிங்க்கு, இது என்ன கலர்னு தெரியல, இது பிஸ்தா க்ரீன். ஒரு 4 கலர் இருந்து ஒரு கலர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொடுத்துட்டு வந்துட்டேன். மீதி 3 கலர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். பெருசாக வேறு எதுவும் வாங்கலை. கொஞ்சம் ரேட்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வாங்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து அவசரமாக போனதுனால அவ்வளோ பெருசாக எதுவும் வாங்கலை. ஏன்னா ட்ரெஸ் எடுக்க வேறு போனதுனால நாங்கள் எதுவும் வாங்கலை. என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றதையும் காமிக்கிறோம். மேகவிக்கா ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இது பேக்கெட் வச்ச மாதிரி அந்த மாதிரி டைப்பில் தான் ஒரு ஃபேண்ட்டோ ஒரு டிஷர்ட்டும் சிம்பிளாக தான் எடுத்தேன். ரொம்பலாம் கிராண்டாக எடுக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக ஒரு டிஷர்ட். இது வரும்போது மேடம் வந்து போட்டுன்னு வந்துட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் செட்டு மட்டும் சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் டெக்ஸ்ட், திருவள்ளூர். பார்க்கலாமா? எனக்கு எப்போவுமே வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தான் போடுவேன். அப்போத்துலேருந்தே பழகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். 3 பீஸ் செட்டு, அதாவது மெட்டீரியல் நான் எடுத்துருக்கிறது. இது டாப்பு மெரூன் கலர். இது வந்து ஃப்ரண்ட்டில் வரும் டிசைனு. இது டாப்பு, ஷால், இது பேண்ட்டு, இது வந்து ஷாலு, இது பேண்ட்டு. இது ஸ்டிச் பண்ணி போடணும். அன்றைக்கி ஸ்டிச் பண்ணுவேன்னு தெரியல. இதான் என்னுடைய சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் மதர் எடுத்து தந்தது. அதாவது பம்பு செட்டில் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 3rd டே வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்த பிறகு வாப்பாவை கருப்பு படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணுவேனான்னு கடகடன்னு ஓடி போய் கிளம்பி நானும் பாப்பா அவரும் 3 பேரும் கருப்பு படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங். அதுவும் சாமி படம் மாதிரி இருந்துச்சு. சாமி படம் மாதிரி இல்லை, சாமி படமே தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்க? படம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த காடை முட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அது எப்படி பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. ஆம்லேட் மாதிரி போட்டால் ஓடு வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது, உடைக்கவே முடியல. அப்புறம் அவிச்சேன் ஒரு நாள், இன்னொரு நாள் அவிச்சிட்டு தொக்கு மாதிரி பண்ணேன். ரொம்ப ரஃப்பாக இருந்தது. அது என்ன ஃபால்ட்டுன்னே தெரியலை. தெரியாதனால அப்படி இருந்ததா என்னன்னு தெரியல. எப்படியோ செஞ்சு சாப்பிட்டாச்சு வேஸ்ட் பண்ணாமல். 3 டேஸ் vlog வந்து இந்த மாதிரி தான் போச்சு. பம்பு செட்லேயும் சினிமா, ட்ரெஸ் எடுக்கிறது, ஷாப்பிங்னு. இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.